கடுக்காயினுடைய சூரணத்தை இரவில் எடுத்துக்கொண்டால் காலையில் தடைபடாது மலம் நீங்கும். முக்கியமானது. கடுக்காய் கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் என்று 3 மூலப்பொருள்கள். கடுக்காய் தோல், தாண்டிக்காய் தோல், நெல்லி வற்றல், அந்த கொட்டை இல்லாத, இதை 3ஐயும் சேர்த்து தயாரிக்கப்படுகிற ஒரு தயாரிப்புக்கு திரிபலான்னு பேரு. திரிபலா, திரினா 3, ஆங்கிலத்திலையும் திரினா 3 தான், வட சொல்லிலையும் தமிழையும் திரி என்பது 3ஐ குறிக்கும். இந்த 3ஐயும் சேர்த்து எடுத்துக்கொள்வதனால திரிபலாவை வாதம், பித்தம், கபம் என்கின்ற 3 நாடிகளையும் சீர் செய்யும். திரிபலா 3 நாடிகளுக்கு பலம் கொடுக்கும் என்று பொருள் சொல்லுவார்கள். அப்போ இந்த கடுக்காய் ஏராளமான சித்த மருத்துவ தயாரிப்பில் அடிப்படை பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. கடுக்காய் எல்லா நோய்க்கும் எதிர்பார்த்தலை தரும், இந்த நோயை ஓட்டும் அப்படின்னு சொல்றாரு. கடுக்காய் யார் வேண்டாமலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இந்த கடுக்காய் பொடின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதை வாங்கி சுடுதண்ணில போட்டு குடிங்கன்னு சொல்றாங்களே, அது சரியா? அதாவது என்னன்னா, கடுக்காய் நல்லது என்பது சரி, ஆனா கடுக்காய் தோல்ல தயாரித்திருக்காங்களா என்பதுதான் அங்க கண்டுபிடிக்கப்பட வேண்டியது. ஒரு வணிகரை பொறுத்த வரையில அவருக்கு லாபமும் வியாபாரமும் தான் முன்னிலை நிற்கும். அவருக்கு மருத்துவம் தெரியுமான்றதும் தெரியாது. தயாரிக்கிற ஒரு கடுக்காயை முழுசா போட்டு அப்படியே அரைச்சிட்டாருன்னா, ஏன்னா கடுக்காய்க்கு அக நஞ்சு, கடுக்காய்க்கு சுக்குக்கு புற நஞ்சுன்னு சொல்லுவாங்க. சுக்க பயன்படுத்துகிற போது தோலை சீவிட்டு தான் மருந்துல பையன். கடுக்காயை உடைத்து உள்ள இருக்கிற கொட்டையும் பருப்பையும் நீக்கி விட்டு தான் அதை மருந்துல கையாளும். அந்த கடுக்காயை அரைத்து கொடுப்பவன் முழு கடுக்காயை போட்டு அரைத்து சூரணம் பண்ணியிருக்காரா தெரியாது நமக்கு. இல்லை அவர் தோல்ல பண்ணி, ஏன்னா தோல்ல பண்ணோம்னா இழப்பு. கடுக்காயை அப்படியே முழுசா போட்டு அரைக்கிறத விட நிறைய குவாண்டிட்டி கிடைக்கும், ஏராளமான இழப்பு வரும். அதெல்லாம் சரி செய்வாரா? அது நமக்கு தெரியாது. அதனால நம்பிக்கைக்குரிய சரியான மருத்துவ நிறுவனத்திலிருந்து தயாரிக்கணும். இப்பெல்லாம் நிறைய பாக்கெட்ல போட்டு அங்கங்க தொங்குதுமா. இது யார் தயாரிக்கிறான்னு பேர் கூட இருக்காது, கடுக்காய் பொடின்னு இருக்கும். ஜனங்க விலை சீப்பா இருக்குதுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. அதுல நாம அந்த பலனை எதிர்பார்க்க முடியாது, உறுதி சொல்ல முடியாது.